வணக்கம் நண்பர்களே, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு குடை வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துக்கிடுவோம். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா நிறையா போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299 ரூபா, 300 ரூபா தான். 2099 ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி. அந்த இது நமக்கு தேவையில்லை. நான் வாங்கினது 299 ரூபா தான். 299 ரூபாய்க்கு இந்த குடை ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வாங்கிக்கலாங்க. பட் ஆனால் வாங்கி 2 நாள் தான் யூஸ் பண்ண முடியும். பெரிய காற்று அடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், குடை துண்டை பிடுங்கிட்டு போயிடும். நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், குடைக்கு ஒரு உரை வேறு கொடுத்துருக்காங்க. ஏன் குடை நனையக்கூடாதுன்னு நினைக்காங்களா என்னன்னு தெரில. சரி, குடை பார்த்தா நல்லா அழகாத்தாங்க இருந்துச்சு. செம்மையாக இருக்குங்க பாருங்கள். உள்ளே எல்லாம் செம்மையாக இருக்குது. கைப்பிடிலாம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் கூட 299 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பிடிக்கல. அங்கே பாருங்கள், மேலே ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அந்த இடத்துல ஒரு 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 கயிறு மாதிரி இருக்கும். அது டக்குன்னு அது வந்து விட்டுருது. அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த கயிறு விட்டுருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் குடையை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. 2 நாள் தான் நான் வாங்கினேன். 3ஆவது நாள் அந்த குடையை யூஸ் பண்ண முடியாது. அந்த கயிறு தான் பாருங்கள், அந்த கயிறு இருக்கா, அந்த கயிறு தாங்க விட்டுருது. மற்றபடி குடை ஆனால் நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க. டிசைன்லாம் நல்லா கொடுத்துருக்கான். பட் ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை, see you.